அன்புக்குரியவர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணம் என்ன விவிலியத்துறள் என்று நாம் பயணத்தின் இலக்கு என்ன என்பதை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்வு என்பது ஒரு பயணம். எதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம் என்கிற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். விவிலியம் சொல்கிறது, நாம் இறைவனை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். இறைவனே நம் வாழ்க்கை பயணத்தின் இலக்கு என்று சொல்கிறது. 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 8வது இறைமொழியில் இறைவாக்கின எலியாவை பற்றி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாலைவனத்தில் பசியோடு இருந்தார். எனவே ஒரு வானதூதர் அவருக்கு தோன்றி அவருக்கு அப்பமும் தண்ணீர் கொடுத்து எழுந்து சாப்பிடு என்று சொல்கிறார். 2 முறை அவர் சாப்பிடுகிறார். சாப்பிட்ட பிறகு அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்தவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆகவே எலியா உணவு உண்டு வலிமை பெறுகிறார். வலிமை பெற்ற பிறகு 40 நாட்கள் அவர் நடக்கிறார். அவருடைய இந்த பயணத்தின் இலக்கு ஒரேபு என்னும் கடவுளின் மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கடவுளை சந்திப்பதற்காக அவர் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். நம்முடைய வாழ்வின் இலக்கும் இறைவன் தான். இறைவனை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 22வது இறைமொழியில் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். இயேசுடைய பணி வாழ்வின் இலக்கு எருசலேமாக இருந்தது. காரணம், எருசலேமில் தான் அவர் தன் இறப்பை சந்திக்க வேண்டும், பாடுகளை சந்திக்க வேண்டும். எனவே அந்த தெளிவு இயேசுவிடம் இருந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு பயணத்திற்கும் இலக்கு ஒன்று இருக்க வேண்டும். அந்த இலக்கு இறைவனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாக. இறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் மாறுலகில் செல்லுவோம்.